வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷின் ஒரு கவியை இன்றைக்கு சிந்திக்கலாம். அறிவை புலன்களிலே அதிக நாள் பழக்கினேன், அறிவை புலன்களிலே அதிக நாள் பழக்கினேன், அதன் பலன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன, அதன் பலன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன. அறிவை அறிவால் ஆராய பழகினேன், அறிவை அறிவால் ஆராய பழகினேன், அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன், அந்த நிலையிலும் புலன்களை இயக்கினேன். அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற்றது, அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற்றது, அதிக வழக்கமும் பழக்கமும் பெற்றது, அதிக வழக்கமும் பழக்கமும் பெற்றது. அறிவு புலன்களை அறிந்தது வென்றது, அறிவு புலன்களை அறிந்தது வென்றது. அங்கு வாருங்கள் அமைதியை விரும்புவோர், அங்கு வாருங்கள் அமைதியை விரும்புவோர். வாழ்க வளமுடன். மனவளக்கலைக்கு வருவதற்கு முன்னால் நாம் புலன்களின் மூலமாக அறிவை இயக்கிக் கொண்டிருந்தோம். அதன் பலன் உணவில் அளவுமுறை மீறுதல், உறக்கத்தில் அளவுமுறை மீறுதல், உழைப்பில் அளவுமுறை மீறுதல், உடல் இன்பத்தில் அளவுமுறை மீறுதல், எண்ணத்தில் அளவுமுறை மீறுதல் என்று எல்லாவற்றிலேயும் அளவுமுறை மீறி மாறி முரணாக பயன்படுத்தியதனால் வந்த விளைவு அறிவு மயக்கத்தில் ஆழ்ந்துவிட்டது. அறிவை வென்று கொண்டிருந்தது புலன் உணர்ச்சிகள். ஆனால் இங்கே வந்த பிறகு, மனவளக்கலையில் இணைந்து பயிற்சிகளை எல்லாம் பெற்ற பிறகு அறிவை அறிவால் ஆராயப் பழகினோம். அறிவை அறிவால் ஆராய பழகிய போது இதே பிராக்டிஸ் பழக்கங்கள் அறிவை அறிந்துவிட்டது, புலன்களை அறிந்துவிட்டது அறிவு. எந்த இடத்தில் எப்படி இயக்கலாம், எந்த இடத்தில் எப்படி உபயோகிக்கலாம், எந்த இடத்தில் அளவுமுறை மீறுகிறோம் மாறுகிறோம் என்ற விழிப்பு நிலை பெறலாம் என்ற அடிப்படையில் அறிவை அறிவால் ஆராய பழகினோம். மனவளக்கலைக்கு வந்த பிறகு அந்த நிலையிலும் புலன்களை இயக்குகிறோம். அப்போது அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற்றது. அப்போது அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற்றது. இதே பழக்கத்தின் காரணமாக அதிக வழக்கமும் பழக்கமும் பெற்றது. இப்போது என்ன நிலைமை என்றால், அறிவு புலன்களை அறிந்தது வென்றது. அமைதி விரும்புவோர்கள் இங்கு வர வேண்டும் என்று அருட்தந்தை அவர்கள் வலியுறுத்துகிறார். அந்த அடிப்படையில் அறிவு எல்லோருக்கும் இருக்கிறது. அது இங்கே வருவதற்கு முன்னாடி திசை மாறி சென்று கொண்டிருந்தது. புலனின்பங்களில், புறக்கவர்ச்சிகளில், உலக்க மயக்கங்கள். அதிலிருந்து விடுபட்டு அறிவின் மூலமாக புலன்களை இயக்கிய பிறகு நல்ல ஒரு மாற்றம். இதைத்தான் கவியரசர் கண்ணதாசன் சொன்னான். அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு, மூட பழக்கத்தை விட்டுவிடு, காலம் மாறுது கருத்து மாறுது, நாமும் மாற வேண்டும், நம்மால் நாடும் மாற வேண்டும். அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. 9 வாசல் வைத்து உடம்பெனும் கோட்டையை கட்டி வைத்தான், அந்த கோட்டைக்கு விளக்காக அறிவெனும் தீபத்தை ஏற்றி வைத்தான். ஆகாத வழக்கமெல்லாம் அறிவுக்கு பொருந்தாத பழக்கமெல்லாம் ஆக்கத்தை கெடுத்து வைக்கும், மனிதனின் அழிவுக்கு வழிவகுக்கும். அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. அறிவுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று எழுதினார் கவியரசர் கண்ணதாசன். அறிவுக்கு திருக்கோயிலேயே கட்டினார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி என்று சொல்லி சிந்தனையை நிறைவு செய்வோம்.
வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.